the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல அணு ஆயுதம் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தப்ப அதை இந்தியா தான் குறுக்க பூந்து தடுத்துச்சு அப்படிங்கிற நியூஸ் இப்ப பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல அணு ஆயுதம் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துச்சாங்கிறத பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா நம்மளே அதை பத்தி விரிவா பல நேரங்கள்ல பார்த்துருக்கோம். முதல்ல யுத்தம் ஆரம்பிச்ச அதே ஃபார்மெட் தான் இந்த அணு ஆயுத யுத்தத்துக்கும் பிள்ளையார் சொல்லி அமெரிக்காவால போடப்பட்டுச்சு. அதாவது ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்த போது அணு ஆயுத தாக்குதலை நோக்கி போறார்கள் அப்படின்னு பெரிய அளவுல கம்ப தூக்கி சுத்துனாங்க. அதுக்கடுத்து கேட்கவே வேணாம், கதாநாயகன் பிரிட்டன் களத்துல இறங்கி அவங்களோட உளவுத்துறை சொல்ற தகவல்கள் அப்படின்னு ஏறக்குறைய 4 வாரங்கள் இந்த படம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வாரம் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி நின்னுச்சு. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே ஆரம்பமாச்சு. ரஷ்யா தன் பங்குக்கு வேலைய ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா 2 டீமா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு டீம் நேரடியா, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளை கூப்பிட்டு உக்ரைன் தான் ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்கு திட்டமிடுது. அவங்க கையில எப்படியோ அணு ஆயுத பொருட்கள் கொண்டு போயிருக்கீங்க. நீங்க தாண்டா இதுக்கு காரணம். தாக்குதல் நடந்துச்சு, தொலைச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டு சில டீட்டெயில்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா, சீனா போன்ற நட்பு நாடுகள் கிட்ட அவரே நேரடியா போன் போட்டு இதுதான் விஷயம் அப்படின்னு கன்வே பண்ணாரு. அப்ப எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஆஹா, உக்ரைன் வேற விலை போறக்கூடிய அரசியல்வாதிக தான். எதை கொடுத்தாலும் செய்யறதுக்கு தயார் தான். எப்படியோ ஒரு அணு ஆயுதத்தை கொண்டு போயிட்டு அங்க இருந்து இங்க தாக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு. அணு ஆயுத யுத்தத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப தெளிவா உருவான காலகட்டம். அப்ப எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. ஏதோ, அதாவது யாருமே விருப்பப்பட்டு இல்ல. ஆனா அதை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த களத்துக்குள்ள ஒரே ஒரு டாக்டிக்கல் நியூக் வெடிச்சாலும் முடிஞ்சு ஜோலி அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது தான் இந்தியா கிட்ட அமெரிக்கா ஓடி வந்திருக்கு. இதை ஃபர்ஸ்ட் அமெரிக்கா கொளுத்தி போட்டுச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா அந்த தீல எங்க தானே பொசுங்கிருவோம் அப்படின்னு பயம் வந்துருச்சு. அதுக்கு உள்ளேயுமே கைமீறி விஷயம் போயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்த தகவல்கள், ரஷ்யா ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லும்போது அடுத்த கட்ட தகவல்கள் அமெரிக்க ஏஜென்சிகள் என்ன ஃபிளாஷ் பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ள அணு ஆயுத தாக்குதல் தொடர்பா பல திட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறதா. அதாவது போர்க்களத்துல பல திட்டங்கள் நடக்குதுன்னு இவங்க ஸ்மெல் பண்ணாங்க. அதுக்கடுத்து அமெரிக்கா உச்சகட்டமா பயந்தது எப்ப அப்படின்னா, ரஷ்யாவோட அணு ஆயுத நடமாட்டம் அப்படின்னு சொல்லி சில டிவிஷன்கள் வச்சிருப்பாங்க. வெளிப்படையா கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே. அந்த மாதிரி எந்த ஒரு டிவிஷனையும் இவங்கனால பார்க்க முடியல. அந்த அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நடமாட்டத்தையும் அமெரிக்காவால ஸ்மெல் பண்ண முடியல. அப்பவே அமெரிக்கா பயந்துருச்சு. ஆஹா, நம்ம கொளுத்தி போட்டது ஏதோ ஒரு வகையில நமக்கு எதிராகவே திரும்புது அப்படிங்கிறதுதான். எப்ப ரஷ்யாவோட நடமாட்டத்தை கண்காணிக்க முடியல, அதை கணிக்க முடியலன்னொன்னே பதட்டத்தோட உச்சத்துக்கே அமெரிக்கா போயிடுச்சு. அப்படி உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ரஷ்ய அதிபர் புட்டினோட நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வெளிநாடுகள் எது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் போயிருக்காங்க. இல்ல எல்லா பக்கமும் போகக்கூடிய அவசியம்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, பெரிய பிளேயர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பிளேயர்கள் தான். உதாரணத்துக்கு இந்தியா எடுத்துக்கலாம், சீனா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து போனா போது வண்டியில ஏறு அப்படிங்கிற மாதிரி எர்டோகனையும் ஏத்திக்கலாம். இப்படி இந்த ஏறக்குறைய 3 நாடுகளுக்கு தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஆனா எர்டோகனை நம்ப முடியுமா? நம்பவே முடியாது. அமெரிக்க கஜானாவையே கொண்டு வந்து துருக்கியில வையி, அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த பண்ணி கொடுக்குறேன்னு டீல் பேசுவாரு. இல்ல பாதி டீல்ல ஓடி போய் ஃபோன் போட்டு கஜானாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பாரு. அதனால அமெரிக்கா அங்க ரிஸ்க் எடுக்காது. சீனாவை பொறுத்தவரைக்கும் கேட்கவே வேணாம். அதனால சீனா கிட்ட போயும் வேலையாகாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்தியா கிட்ட தான் வந்திருக்காங்க. இந்தியா அதுக்கப்புறம் தான் பல விஷயங்களை மேற்கொண்டிருக்கார்கள். அப்பவே லேசுவாசா பேசப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலையிடுறாரு. அணு ஆயுத தாக்குதல் மட்டும் வேண்டாம், அதுக்கான சாதக பாதகங்கள், ரஷ்யா நண்பங்கிறனால வெறும் அதுக்கடுத்து வரக்கூடிய ஆபத்தை மட்டும் பேச போறதில்ல. இம்மீடியட்டா கிடைக்கக்கூடிய மைலேஜ், அதுக்கப்புறம் அந்த மைலேஜை அனுபவிக்க நம்ம யாராலும் முடியாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எடுத்து சொல்லப்பட்டு தான் அந்த அணு ஆயுத திட்டம், தாக்குதல், அந்த திட்டங்களே அணு ஆயுதம் அப்படிங்கிற அந்த பேரே ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல இருந்து தூக்கி வீசப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ரஷ்ய செல்வாக்கு தான். அமெரிக்கா மட்டும் இல்ல, எந்த நாடுகளாலையும் சாதிக்கவே முடியல அந்த ஒரு
அமெரிக்கா பொருதி போட்ட தீப்பொறி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பொசுங்குறத தவிர வேற வாய்ப்பே இல்லைங்கிற அந்த தருணத்துல தான் இந்தியா உள்ள புகுந்து தன்னோட ஆட்டத்த ஆடி ஏறக்குறைய அந்த விஷயத்தையே கிளச்சு விட்டுருக்கும். இத இப்ப அமெரிக்க ஏஜென்சிகள் வெளிப்படையா ஃபிளாஷ் பண்றார்கள். காரணம் என்ன அப்படின்னா, காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்த நிறுத்துறக்கு அமெரிக்கா ரொம்ப தீவிரமாயிருச்சு. பைடன் எலக்ஷன சந்திக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் ஏதோ ஒரு வகையில நின்னு போயிறணும். அதுதான் இப்ப அமெரிக்காவோட முதல் எண்ணம். ஏன் அப்படின்னா, அவங்க 2, 3 இன்னிங்ஸ வெவ்வேறு இடத்துல தொடக்க தயாராயிட்டாங்க. அத பத்தி விரிவா அடுத்த பகுதியில பார்ப்போம்.